என் பேர் இளங்கோங்க. நான் பவர்லூம் சம்மந்தமான நூல் வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மங்கள் ரோட்டில் தான் குடியிருக்கிறேங்க. இப்போ கொரோனா காலத்தில் பணம் அவுட்ஸ்டாண்டிங்கெல்லாம் வரலிங்க. எனக்கு கைக்கு வராமல் எல்லாம் நின்று போச்சு. மறுபடியும் வரவு செலவு பண்ணுறதுக்கு பணம் இல்லை. பேங்க்கில் கடன் வாங்கி தான் தொழில் பண்ணிகிட்டு இருந்தேங்க. மறுபடியும் இந்த தொழில் மந்தம் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் இந்த தொழில் அந்த சைனா பாலிஸ்டர் எல்லாம் உள்ள வந்து நம்ம தொழில் டவுன் ஆயிடுச்சுங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் என்னால் ரீபேமெண்ட் கட்ட முடியலைங்க பேங்க்குக்கு. அப்போ இந்த வராக்கடனெல்லாம் வசூல் பண்ணி கொடுக்க சொல்லி திருப்பூர் எஸ்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து விசாரணைக்காக பல்லடம் வந்திருந்தது. அது எஸ்ஐ வெங்கடேஷ் சார் கூப்பிட்ருந்தாருங்க. இந்த மாதிரி கொடுத்துருக்கீங்களா இருக்குது வாங்கன்ட்டு. அப்புறம் அது விசாரணைக்காக வந்தபோது திருப்பூர் சேர்ந்த தொழிலதிபர் ரத்னசாமின்ட்டு அப்போ தான் அறிமுகமாகறாருங்க. அவர் எத்தனை மிஷின் போட்டிருக்கீங்க என்னாச்சுன்னு கேட்டாருங்க. நீங்கள் அந்த மாதிரி 10 மிஷின் போட்டிருக்கிறேன் அப்படியே என்னை பார்த்து ஒரு நாயை பார்த்து சரி மாதிரி சிரிச்சு அப்படிங்க. நான் 200 மிஷின் போட்டிருக்கிறேன், பூராமே எக்ஸ்போர்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாருங்க. நான் பெரிய தொழிலதிபர் அப்படிங்கிற மாதிரி. இதுக்காக எதுக்கு இங்கே வந்து கொடுத்துட்ருக்குறீங்க? எல்லாருமே கலெக்டரு, கமிஷனரு, ஐஜி எல்லாமே எனக்கு வேண்டப்பட்டவங்க தான். ஜட்ஜி வரைக்கும் எல்லாமே எனக்கு செல்வாக்கு இருக்குது. உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க அப்படின்ட்டு வாங்கினாரு. ஃபோன் நம்பர் வாங்கினதுக்கு அடுத்த ஒரு 2-3 உங்கள் சொத்தெல்லாம் வந்து பார்க்குறேன் அப்படின்ட்டு இருந்தார். வந்து பார்த்ததுக்கப்புறம் அந்த டாக்குமெண்ட்டெல்லாம் கொடுங்கன்னு கேட்டார். கொடுத்துட்டு ஒரு 2.5 லட்சம் ரெடி பண்ண முடியுமா? கோர்ட் ஃபீஸு, வக்கீல் ஃபீஸுக்கெல்லாம் வேணும். சிரமத்தில் இருக்கிறீங்கன்னு தெரியுது, ஆனால் அது கட்டினா தான் வேலையாகும். கட்டிட்டு உங்களுக்கு இந்த சிபிலெல்லாம் கரெக்ட் பண்ணி கொடுத்துட்டு நான் வேறு பேங்கில் லோனுக்கு மாற்றி கொடுத்துட்றேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது ஒரு சின்ன மேட்ரு, இதுக்கு போய் ஏன் பயந்துட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னார். எனக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை ஆயிடுச்சு. அப்போது என்கிட்ட வந்து எந்த பணமும் இல்லைங்கண்ணா. இப்போ ஒரு 1000-2000 எல்லாமே ரொம்ப கஷ்டமாயிருச்சு. எல்லாம் லோன் ரீபேமெண்ட் பண்ணி கடைசியில் இருந்ததெல்லாம் அரிச்சு கட்டுற அளவுக்கு ஆயிட்டேங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்த ஒரே ஒரு நகை, அதை மட்டும் கொண்டு அடமானம் வச்சுங்க. இவருக்கு ஒரு முதல் தவணையாக 1.5 லட்ச ரூபா கொடுக்கணுங்க. அடுத்து இன்னும் பேலன்ஸ் வேணும், கோர்ட் ஃபீஸ் கட்டணும், வக்கீல் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் ஒரு 60 ரூபா அக்கௌண்ட்டில் வாங்கினார். ஒரு மொபைல் நம்பர் கொடுத்து அதில் மாற்றி விடுங்கன்னாரு. நான் அதுலேயும் மாற்றி விட்டணுங்க. நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கி மாற்றி விட்டணுங்க. மாற்றும் போது ரத்னசாமின்னு அவர் நம்பர் தான் வந்துச்சுங்க. என்னமோ ஒரு கம்பெனி பேர் போட்டு வந்துச்சுங்க. அப்போது என்னங்கிறாரு, என்ற பேரில் வரும் மாற்றுங்க அப்படின்ட்டாரு. ஃபஸ்ட்டு என்னாருங்க, வக்கீல் பேர் வரும் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் என்னோடய பேரே வருது, மாற்றிடுங்க அப்படின்ட்டாரு. மாற்றி விட்டாச்சுங்க. பேலன்ஸ் ஒரு 50 ரூபா வேணும், இன்னும் பற்றாக்குறையாக இருக்குது, கொடுத்தீங்கன்னா எல்லா வேலையும் முடிஞ்சிடும் அப்படின்னாரு. இந்த 2 பேமெண்ட்டுமே கேஷாக வாங்கினது வந்து கலெக்டர் ஆஃபீஸ் ஆப்போசிட்டில் அந்த பஸ் ஸ்டாப் நிழல் கூடையில் வச்சு தான் வாங்கினார். அந்த 60 ரூபா அக்கௌண்ட்டில் மாற்றினேங்க. அப்போது 2 65 5 ரூபா கை செலவுக்கு வேணும், செலவுக்கு அப்போ நான் போட்டு போக முடியாதுல்ல அப்படின்னாரு. அதையும் கொடுத்தேங்கண்ணா. இதுக்கப்புறம் அவர் ஃபோனில் எந்த தொடர்பும் இல்லைங்க. கேட்டால் சீக்கிரம் முடிச்சுட்டு கொடுத்துட்றேன், எனக்கு நிறைய வேலைகள் இருக்குது, உங்கள் பிரச்சனை போயிட்டு தான் இருக்குது, பார்த்துக்கலாம் அப்படின்பாரு. அப்புறம் ஃபோன் எடுக்க மாட்டார். எனக்கு திட்டமிட்டு என்னை ஏமாற்றிட்டாருன்னு அதுக்கப்புறம் தான் உணர்ந்தேங்க. அப்புறம் மறுபடியும் இப்போ எஸ்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறேங்க. அது கம்ப்ளைண்ட்டு விசாரணைக்கு வருங்க. டிஎஸ்பி ஆஃபீஸ் வந்துட்டு கிரைம் இன்ஸ்பெக்டர் வருன்னு சொல்லியிருக்காங்க. சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்து சீக்கிரம் மீட்டு தர சொல்லி சார் வந்து பார்க்கணுங்க. அதுக்கு ஏன்னா என்கிட்ட எந்த சொத்து வத்து கையில் இல்லைங்க. ஒட்டுக்கு ஒரு 10,000 கேட்டாலும் கூட என்கிட்ட கொடுக்கக்கூடிய சோர்ஸ் இல்லைங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எனக்கு திட்டமிட்டு ஏமாற்றிட்டாருங்களா, எனக்கு எந்த வழியும் இல்லைங்க. இப்போ நான் சொத்துகளெல்லாம் இழந்து எல்லாம் பேங்க் கட்டுப்பாட்டில் இருக்குது, சிலதெல்லாம் சீல் வச்சுட்டாங்க. இப்போ நான் நடுத்தரவில் நிற்கிறேங்க. இப்போ எனக்கு எந்த வழியும் இல்லைங்கண்ணா. இந்த பணம் இருந்துச்சுன்னா நான் வக்கீல் ஃபீஸ் கொடுத்து ஏதாவது ஸ்டே வாங்கியாவது நிறுத்த முடியும். ஏதாவது ஒரு சொத்தை விற்றுட்டு குடியிருக்கிறதுக்கு எனக்கு வீடு வேணும் இல்லைங்களா. வீடு இல்லைன்னா அப்புறம் என்னங்க, எல்லாம் தற்கொலை வணிக்கிற நிலைமையில் தான் இருக்கிறோம்.